Hello everyone, welcome back to my channel. Again it's a new channel. Let's start reading the summaries one by one. The title name is How Invisible Man. Prologue: an underground story. The narrator lives in a secretly powered, brightly lit basement in New York, defining his invisibility as a result of others' refusal to see him. So main plot is the narrator doesn't want to see anybody's face in the society. He doesn't want to face any problems hereafter in his life, so he lives under the basement. As a talented naive student, he is forced to participate in a battle royal boxing match for white leaders' amusement before receiving a scholarship. He is later expelled from college by Dr. Bledsoe for inadvertently exposing a wealthy trustee to the harsh realities of black life. ஸோ பிளாக் லைஃபோட ரியாலிட்டிஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்டோரி ரொம்ப முக்கியம் மக்களே. இப்போ வந்து பிளாக் லைஃப்பில் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்றது இது ஒரு எக்ஸாம்பிளான ஸ்டோரி. இது என்ன ஸ்டோரினா, இவன் வந்து அண்டர் கிரவுண்டில் இருப்பான். இவன் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, இன்னசென்டான ஸ்டூடெண்ட்டு. பாக்ஸிங் மேட்ச்சில் ஒயிட் லீடர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டான். பிளட்ஸோ வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் இவனை. வெல்த்தி ட்ரஸ்டி ஹார்ஷ் ரியாலிட்டிஸ், ரொம்ப கஷ்டமான டாஸ்க்லாம் கொடுத்துட்டாரு. இப்போது ஹார்லம் அண்ட் பிரதர்ஹுட் அப்படின்ற ஒரு டாபிக் கீழே என்ன வருதுன்னு பார்ப்போம். இன் நியூயார்க் ஹி ஒர்க்ஸ் அட் அ பெயிண்ட் ஃபேக்ட்ரி. இவர் ஒரு பெயிண்ட் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாரு. ஜாயின்ஸ் அண்ட் ஐடியலிஸ்டிக் பொலிட்டிக்கல் குரூப் கால் பிரதர்ஹுட் அண்ட் பிகம்ஸ் ப்ராமினன்ட் ஒரேட்டர். ஸோ இவர் ஒரு ப்ராமினன்ட் ஒரேட்டர், ஸ்பீச் கொடுக்குற ஒருத்தராக வந்து மாறிட்டார் பிரதர்ஹுட்ன்ற கம்யூனிட்டியில். அது ஈவென்ச்சுவலி ரியலைசஸ் தட் குரூப் இஸ் மேனிப்புலேட்டிவ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ். குரூப் வந்து இந்த பிரதர்ஹுட்ன்ற குரூப் வந்து ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி மேனிப்புலேட் பண்ணுற மாதிரியான ஒரு குரூப்பு, அழிக்கிற ஒரு குரூப்பு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுன்னு இதுலேருந்து வெளில வந்துட்டார். ரேசிசம், ஹீ ட்ரை டு எஸ்கேப். இவர் வந்து ரேசிசம் இதுலேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்துட்டார். இப்போ வந்து ஹார்லம் அந்த பிரதர்ஹுட்க்கு அப்புறம் illusionment. Okay. After experiencing violent chaos in Harlem, the narrator retreats underground, having learned the true identity must come from within rather than from societal recognition. ஸோ உண்மையான அடையாளம் எதுலேருந்து வரணும்னு நினச்சார்னா, இந்த ஆத்தர் வந்து தனக்குள்ளேருந்து வரணும், ரதர் சொசைட்டி ஒரு அடையாளம் இவங்களுக்கும் இப்படி தான்ன்றதை தரக்கூடாதுன்றாங்க. கீ தீம்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இன்விசிபிலிட்டி அண்ட் ஐடென்டிட்டி, சோஷியல் இன்ஜஸ்டிஸ், ஐசோலேஷன். இது 3 தான் மக்களை தீம்ஸ் இருக்குது. த நாவல் சர்வ்ஸ் as a profound critic of American racism and personal journey from naivety to painful and self-defined awareness. ஸோ இதுதான் மக்களே வந்து ப்ரொஃபவுண்ட் கிரிட்டிக் ஆஃப் அமெரிக்காவோட ரேசிசம் பற்றி சொல்லுது. அப்புறம் பர்சனல் ஜேர்னி, ஆத்தர் எப்படி நெய்வ்லேருந்து பெயின்ஃபுல் நெய்வ்னா இன்னசென்ட்லேருந்து பெயின்ஃபுல் வழியெல்லாம் தாங்கி, அப்புறம் செல்ஃப் டிஃபைன்ட் அவேர்னஸ்னால் விழிப்புணர்வு, தன்னைத்தானே யாருன்றது உருவாக்கினார். அவ்வளோதான் மக்களே, இதுதான் வந்து இந்த ஸ்டோரி இன்விசிபிள் மேன். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.